இந்த பொண்ணு பஸ்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதே சமயம் டைம் ரொம்ப வேகமா ஓடுது. எந்த அளவுக்கு வேகமா போகுதுன்னா 2005 இருந்து 2026 இப்ப கண்முழிக்கிறா. பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா 21 வருஷத்தை தாண்டி ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கா. அங்க இருந்த போலீஸ் உங்க ஐடென்டிட்டி எரேஸ் ஆயிடுச்சு, உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் இறந்து 21 வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்றா. கால் போக மாட்டேங்குது. டக்குன்னு அவளோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்றா. காலுமே அட்டன் பண்ணிடுறாங்க. இவகிட்ட பேசின அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சுமார் 21 வருஷம் கழிச்சு இப்பதான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. இவ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா தன்னோட ஹஸ்பண்டுக்கு இவ்வளவு வயசாகும்னு சொல்லிட்டு அப்படியே தன்னோட கையை தூக்கி மெதுவா அவரோட கண்ணத்துல வச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா. அன்பு, பாசம், நேசம் இது மூணையும் மாறி மலை மாதிரி கொட்டி தீத்துட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதோட அவளுக்கு ஃபேவரட் ஃபுட்டா இருக்க பார்க் ரிப் சூப் அவளோட ஹஸ்பண்ட் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அவரோட விரல்ல இவங்களோட வெட்டிங் ரிங் இல்லாததை அவ கவனிக்கிறா. உடனே அவர்கிட்ட நீங்க வேற ஒரு குடும்பத்தை தேடிக்கிட்டீங்களான்னு கேக்குறா. ஆனா அதுக்கு அவர் எந்த பதிலுமே சொல்லாம போயிடுறாரு. அதுல மனசுடைஞ்ச இவ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனுக்காக டிவி ஆன் பண்றா. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் அவளோட கையில ஒரு ஸ்மார்ட் போனை கொடுத்து இப்போ உலகமே இதைத்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு இவ இன்னுமே ரொம்ப ஆர்வமாயிடுறா. ஏன்னா இவ கடந்து வந்த இந்த 21 வருஷத்துல இன்னும் என்னென்னலாம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு இவ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறா. அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே கமெண்ட்ல பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க.